வேத வசனத்தில் உள்ள எல்லா வசனங்களும் வந்து எல்லா காலகட்டத்துக்கும் வந்து பொருந்தும். அது அந்த காலகட்டத்துக்கு தான் பொருந்தும். இந்த காலகட்டத்துக்கு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து இது பொருந்தாது என்று யாராவது அவங்களுக்கு வந்து போதித்தால் அவர்கள் எல்லாருமே அந்த கள்ள போதகர்கள். அவர்கள் எடுத்து காண்பிக்கின்ற வசனம் வந்து புருஷர்களின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை வந்து புருஷர்கள் தரிக்கலாகாது என்கின்ற உபாகமம் 22 அந்த வசனத்தை எடுத்து இதெல்லாம் இந்த காலத்தில் பொருந்துமா, இதில் இந்த காலத்தில் நீங்கள் செயல்படுமா என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு அவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது எல்லா வேலைகளிலும் பாருங்கள், நர்ஸுக்கு வந்து ஜென்ஸ் உடை தான் அணிந்து கொண்டிருக்கிறார்கள், போலீஸ் பாருங்கள் ஜென்ஸ் உடை தான் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்துக்கெல்லாம் அது பொருந்தாது என்று அவர்கள் கூறுவார்கள். வேதம் அவர்கள் நோக்கி என்ன கேட்கிறது என்றால், ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு அங்கென்ன வேலை, ஒரு விசுவாசிக்கு அங்கென்ன வேலை, ஒரு புறஜாதியான் தான் அந்த மாதிரியான உலகத்தான் தான் வந்து இந்த மாதிரியான மாற்றங்களை வைக்கிறது. அதாவது இப்போ ஆணும் கல்யாணம் பண்ணுறது, பெண்ணும் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு உலகத்தான் வைக்கக்கூடிய காரியம். அதாவது அதே போல் தான் ஸ்திரீகள் உடைகளை ஆண்கள் அணிவிப்பாங்க, ஆண்கள் உடைகளை ஸ்திரீகளை அணிப்ப வைப்பாங்க. ஒரு உலகத்தானுடைய வேலை. ஒரு உலகத்தானுடைய இடத்துல உனக்கு அங்கே என்ன வேலை? ஏனென்றால் விசுவாசம்னால என்னவென்றால் நம்ம உலகத்துக்கு எதிராக தான் நாம் செல்ல வேண்டும். அதுதான் வந்து விசுவாசம். ஏனென்றால் வேதம் என்ன கூறுகின்றது என்றால், நீ உலகத்தை நேசித்தால் அவனிடத்தில் என் பிதாவின் அன்பில்லை என்று சொல்கிறது. அப்படின்னா உலகத்தான் செய்கிறது நீங்கள் எல்லாத்தையும் நீ செய்யணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. நீ விசுவாசத்தின்படி நீ அவனுக்கு எதிராக தான் நீ செய்ய வேண்டும். அதைத்தான் வந்து நமக்கு வேதம் போதிக்கின்றது. அதனால் இந்த உலகமும் செய்கிறது, அதனால் நீயும் அதை செய்யலாம் என்று நீ போதித்தால் நீ எவ்வளோ பெரிய ஒரு கள்ள போதகனாக நீ இருப்பாய். நீ சிந்தித்து கொண்டு ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பு, வேதத்தோடு விளையாடாதிரு. ஏனென்றால் வேதம் என்ன போதிக்கின்றது என்றால், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. இன்னும் 6000 வருஷம் ஆனாலும் சரி, அது ஒருபோதும் மாறாது, அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அதனால் விசுவாசிகளுக்கு அங்கே என்ன வேலை? ஏனென்றால் அதாவது நர்ஸ் வந்து பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டால்தான் குழந்தை பிறக்கும் என்ற ஏதாவது விதி இருக்கிறதா? அப்படி இல்லை அல்லவா? நர்ஸ் வந்து லேடிஸ் உடையை அணிந்தாலும் அங்கே குழந்தை பிறக்க தான் போகின்றது. அப்படி தானே? ஆதலால் ஒரு புறஜாதியான வந்து இப்படி ஒரு தந்திரமான ஒரு யுக்தியை ஃபாலோ பண்ணி ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்கள் உடையும் அணிவித்தால் அதை எப்படி நீங்கள் வேதத்தின்படி சரியும் என்று நீங்கள் போதிக்க முடியும்? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், வேதம் வந்து இவன் மாற்றி பேசுனதுனால, இவன் மாற்றி பண்ணுறதுனால வேதமும் அதுக்கு ஈடாக வளைந்து நெளிந்து கொடுக்காது. நீங்கள் வேதத்தை அதற்கு ஒத்துழைத்தது போல் அப்படி வளைந்து நிலைந்து நீங்கள் கொடுத்தால் நீங்கள் வந்து கள்ள போதகர்கள் தான். இதே போல தான் சில போதகர்கள் வந்து அவர்கள் சில தவறை வைத்துக்கொண்டு அந்த தவறும் வேதம் சொல்லுகின்றது என்று அந்த வேதத்துக்கு தகுந்தாப்பில் இவர்கள் வளைத்து நினைத்து கொடுப்பார்கள். நீ தவறு பண்ணனா வேதம் எப்படிங்க வளைந்து கொடுக்கும்? அதற்கு உதாரணத்துக்கு சில பேர் காதல் பண்ணுவார்கள், சில ஊழியர்களும் காதல் பண்ணியிருப்பாங்க, அதனால் காதலும் பண்ணலாம் என்று சொல்வார்கள். வேதம் வந்து அதுக்கு வளைந்து கொடுக்காது. பாஸ்டர் அம்மா ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்கு, முக்காடு போட தேவையில்லை என்று. அதற்கு முக்காடு போடணுங்கிற அந்த தாழ்மை இல்லை, அதனால் வேதமும் முக்காடு போட சொல்லலை அப்படின்னு அவங்களுக்கு தகுந்தாப்பில் வேதத்தை வளைச்சிக்கொள்கிறாங்க. ஆனால் வேதம் ஒருபோதும் உங்களுக்கு தகுந்தாப்போல் வளைந்து நெளிந்து கொடுக்காது.